ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாற்று சான்றிதழ்களில் கட்டண பாக்கியை குறிப்பிட தடை விதிக்கவும் பள்ளி கல்வித்துறைக்கு ஆணை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, அது குறித்த விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம். கொரோனா பேரிடர் காலத்தில் கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளிகளில் சேர்ந்தார்கள். இதற்காக மாற்று சான்றிதழ் கோரும்போது கட்டண பாக்கி உள்ளிட்ட காரணங்களை கூறி மாற்று சான்றிதழ் வழங்க மறுப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து மாற்று சான்றிதழ் இல்லாமல் மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து ஐக்கிய மாவட்ட சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வேறு பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மாற்று சான்றிதழ் கோரி தற்போது படிக்கும் பள்ளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பங்கள் பெற்ற ஒரு வாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார்கள். எந்த ஒரு காரணத்துக்காகவும் மாற்று சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த மாணவருக்கு சான்றிதழ் மறுக்க கூடாது எனவும் சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேறு பள்ளிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது மாற்று சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது என உத்தரவிட்டு தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் மாற்று சான்றிதழ் என்பது மாணவர்களின் தனிப்பட்ட ஆவணம் என்பதால் மாற்று சான்றிதழ் வழங்கும் போது கட்டண பாக்கி உள்ளது என்றோ காலதாமதம் கட்டணம் செலுத்தியதாகவோ குறிப்பிட்டு மாணவர்களை மனரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் கல்வி உரிமை சட்டப்படி மாற்று சான்றிதழ் கட்டாயம் அல்ல என்பதால் இது சம்பந்தமான விதிகளை 3 மாதங்களில் திருத்தம் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஒரு பள்ளியில் இருந்து வேறொரு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் சமர்ப்பிக்கும்படி நிர்பந்திக்க கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்குமே சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளி கல்வித்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்காக கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியது பெற்றோரின் கடமை என தெரிவித்த நீதிபதிகள் கட்டண பாக்கியை பெற்றோரிடம் இருந்து வசூலிக்க தனியார் பள்ளிகள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் கட்டணம் வசூலிக்க மாற்று சான்றிதழை கருவியாக பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாணவர்கள் எந்த மனக்குறையும் இல்லாமல் கல்வி கற்க அனுமதிக்க வேண்டிய பள்ளிகள் மாற்று சான்றிதழ் கட்டண பாக்கி உள்ளது என கூறி அவர்களை வகுப்புக்கு வெளியே நிற்க செய்வது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தையே சிதைப்பதாகும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அரசி, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.